புத்தம் புதிய ஆண்டு புத்தம் புதிய நாள் கிருபையால் தேவன் தந்தது. புத்தம் புதிய வாழ்வு புத்தம் புதிய நாள் கிருபையால் தேவன் தந்தது. இந்த கிருபைதான் இதுவரை நடத்தியது. தேவ கிருபைதான் இனியும் நடத்திடுமே. கடுகளவும் குறைவின்றி காத்து பார்த்து வந்தீர். கண்ணீரின் பாதையில் கண்மணி போல் காத்தீர். கடுகளவும் குறைவின்றி காத்து பார்த்து வந்தீர். கண்ணீரின் பாதையில் கண்மணி போல் காத்தீர். இதுவரை நடத்தினீர், இனியும் நடத்திடுவீர். ஓஹோ, இதுவரை சுமந்திட்டீர், இனியும் சுமந்திடுவீர். புத்தம் புதிய ஆண்டு புத்தம் புதிய நாள் கிருபையால் தேவன் நடத்தியது. தேவ கிருபைதான் இனியும் நடத்திடுமே. வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுபவரே, வல்லமையால் வரங்களினால் நிரப்பி அனுப்பிடுமே. வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுபவரே, வல்லமையால் வரங்களினால் நிரப்பி அனுப்பிடுமே. இதுவரை நடத்தினீர், இனியும் நடத்திடுவீர். ஓ, இதுவரை நிரப்பினீர், இனியும் நிரப்பிடுவீர். புத்தம் புதிய ஆண்டு புத்தம் புதிய நாள் கிருபைதான் இதுவரை நடத்தியது. தேவ கிருபைதான் இனியும் நடத்திடுமே. வாக்குரைந்து வழுவாமல் இதுவரை மணிந்தீரே. வார்த்தையினால் வசனத்தால் வாழ வைத்தீரே. வாக்குரைந்து வழுவாமல் இதுவரை மணிந்தீரே. வார்த்தையினால் வசனத்தால் வாழ வைத்தீரே. இதுவரை நடத்தினீர், இனியும் நடத்திடுவீர். ஓ, இதுவரை தாங்கினீர், இனியும் தாங்கிடுவீர். புத்தம் புதிய ஆண்டு புத்தம் புதிய நாள் கிருபையால் தேவன் தந்தது. புத்தம் புதிய வாழ்வு புத்தம் புதிய நாள் கிருபையால் தேவன் தந்தது. இந்த கிருபைதான் இதுவரை நடத்தியது. தேவ கிருபைதான் இனியும் நடத்திடுமே. இந்த கிருபைதான் இதுவரை நடத்தியது. தேவ கிருபைதான் இனியும் நடத்திடுமே. ரட்சிப்பை கர்த்தருடையது. தேவனுடைய ஆசீர்வாதம் உம்முடைய ஜனத்தின் மேல் இருப்பதாக. சங்கீதம் 3:8. கர்த்தாவே, என் ஜெபத்தை கேளும், என் விண்ணப்பங்களுக்கு செவிகொடும். உமது உண்மையின்படியும் உமது நீதியின்படியும் எனக்கு உத்தரவு அருளிச் செய்யும். சங்கீதம் 143:1. நான் என் ஆவியை உன்னில் வைப்பேன், அப்போது நீ உயிரடைவாய். உன்னை உன் தேசத்தில் நான் வைப்பேன், அப்போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வாய். எசேக்கியேல் 37:14. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவன் ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் எவனுக்கு கொடுத்திருக்கிறாரோ அவன் அதிலே புசிக்கவும் தன் பலனை பெருகவும் தன் பிரசத்திலே மகிழ்ச்சியாக இருக்கவும்
அவனுக்கு அதிகாரம் அளிப்பது தேவனுடைய அனுக்கிரகம். பிரசங்கி 5:19. சங்கீதம் 3:4. நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன், அவர் தமது பரிசுத்த பர்வதத்திலிருந்து எனக்கு செவி கொடுத்தார். Proverbs 2:6. For the Lord giveth wisdom, out of his mouth come knowledge and understanding. நீதிமொழி 2:6. கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாய் நின்று அறிவும் புத்தியும் வரும். Fear not, for I am with you. Be not dismayed, for I am your God. I strengthen you, I will help you, I will uphold you with my right hand. பயப்படாதே, நான் உன்னை இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கருத்தினால் உன்னை தாங்குவேன். ஏசாயா 41:10. எபிரேயர் 13:5-6. நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரே. அதனாலே நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. யாக்கோபு 1:12. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமம் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். ஏசாயா 60:19. இனி சூரியன் உனக்கு வெளிச்சமாயிராமலும் சந்திரன் தன் வெளிச்சத்தால் உனக்கு பிரகாசியாமலும் கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமும் உன் தேவனே உனக்கு மகிமையுமாய் இருப்பார். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமுள்ள ஆண்டவரே, இந்த முதல் வாரத்திலேயும் கூட ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட பேசும். உங்கள் நாம மாத்திரம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. நீர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நாங்கள் ஆண்டவர் இந்த நாளிலே கூட தியானம் பண்ணி அதில் இருக்கிற மறைவான மன்னாவை நாங்கள் புசிக்க எங்களுக்கு உதவி செய்யும். பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு துணையாயிருந்து நடத்தும். மனுஷனுடைய சத்தம் அல்லப்பா, தேவ சத்தத்தை நாங்கள் ஒவ்வொருவரும் கேட்கும்படி பரிசுத்த ஆவியானவரே எங்களுக்கு நீர் வெளிப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பதாக. இந்த புதிய ஆண்டில் புது புது நன்மைகளை தேவன் நமக்கு செய்வார். ஆமென், அல்லேலூயா. சரி, இன்றைக்கு நாம் அன்றைக்கு நமக்கு பவர் கட் ஆகிடுச்சு, மழை வந்துடுச்சு. நிறைய பேருக்கு வசனம் நீங்கள் படிச்சிருப்பீங்க, ஆனால் அதனுடைய விளக்கம் புரியாமல் இருந்திருக்கோம். இன்றைக்கு அதை நாம் விளக்கமாய் ஒரு சில வார்த்தையை நாம் பார்க்கலாம். ஏசாயா 60:19 நாம் எடுத்துக்கொண்டால் அங்கே சொல்லப்பட்டிருக்குது, இனி சூரியன் உனக்கு பகலிலே வெளிச்சமாக இராமலும் சந்திரன் தன் வெளிச்சத்தால் உனக்கு பிரகாசியாமலும் கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமும் உன் தேவனே உனக்கு மகிமையுமாயிருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. இதெல்லாம் நம்ம கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமும் உன் தேவனே உனக்கு மகிமையுமாயிருப்பார் என்று நாம் வாக்குத்தத்தமாய் நாம் எடுத்தோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். The Lord will be your everlasting light and your God will be your glory. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். முதலாவதாக, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சம். இந்த ஆண்டுல தேவன் நமக்கு வெளிச்சமாக இருக்க போகிறார். வெளிச்சம் எதை குறிக்கிறது என்றால், அதுக்கு அடுத்த வசனத்தில் சொல்லப்படுது, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போம்.
கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய சபையில், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் கர்த்தரே உனக்கு வெளிச்சமாக இருந்துட்டார்னா துக்க நாட்கள் என்ன பண்ணுறோம்? முடிந்து போயிடும். துக்க நாட்கள் நம்முடைய வாழ்க்கையில் அநேக துக்கங்கள் இருக்கிறது. குடும்பத்தில் துக்கம், வெளியில் பார்த்தா அநேக துக்கங்கள் வருகிறது. நம்ம எதுவுமே செய்திருக்க மாட்டோம், ஆனால் செய்த மாதிரி என்ன பண்ணுவாங்க? நம்ம மேலே பழி சாட்டுவாங்க. நம்ம எந்த காரியத்தை செய்திருக்க மாட்டோம், ஆனால் நீ செய்த அப்படின்னு குற்றம் சாட்டுவாங்க. இதெல்லாம் நம்முடைய இதயத்தில் ஒரு பெரிய துக்கத்தை உண்டாக்கும். அல்லது வாழ்க்கையில் நம்ம எவ்வளோ பிரயாசப்பட்டாலும் அநேக காரியத்தில் தோல்வி அடைவோம். அதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் என்ன பண்ணோம்? துக்கம் நம்மை சூழ்ந்து கொள்ளும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் வாழ்க்கையில் உனக்கு எனக்கு வெளிச்சமாய் வரும்போது நம்முடைய துக்க நாட்கள்னா இது முடிந்து போகும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இந்த வருஷத்தில் நம்முடைய துக்கம் எல்லாம் சந்தோஷமாய் மாற்றுகிறதுக்கு தான் ஆண்டவர் உன் குடும்பத்தில் என் குடும்பத்தில் என்ன பண்ணியிருக்காரு? வெளிச்சமாய் இருக்கிறார். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். லூக்கா சுவிசேஷத்தில் நம்ம வாசிக்கிறோம், இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளில் திசையில் இருக்கிறவர்களுக்கு என்ன உதித்தது? வெளிச்சம் உதித்தது. அல்லேலூயா. இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டாங்க, மரண இருளில் திசையில் இருக்கிறவர்களுக்கு என்ன உதித்தது? வெளிச்சம் உதித்தது. ரெண்டாவது பாயிண்ட், வெளிச்சம் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார் என்றால் மரண பயத்திலிருந்து நம்மை விடுதலையாக்குவார். அல்லேலூயா. ஏன்னா அன்றைக்கு ஜனங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வருவதற்கு முன்பாக ஒரு மரண பயம், எங்க பார்த்தாலும் மரண ஓலம். பாவத்தின் சம்பளம் மரணம். பாவத்துக்கு மனுஷன் பரிகாரம் இல்லாமல் அலைந்து கொண்டிருந்தான். இன்றைக்கு அநேகர் இந்த பாவத்திலிருந்து எப்படியாவது விடுபட வேண்டும் என்றுதான் அநேக தெய்வங்களை போய் என்ன பண்ணுறாங்க, எங்கெங்கேயோ போய் கால் கடுக்க கை கடுக்க 5 மணி நேரம் 10 மணி நேரம் நின்று எப்படியாவது ஒரு ஜோதியை பார்த்தணும், ஒரு தரிசனம் பார்த்தணும்னு நின்று கிடக்கிறான். எதுக்காக என்றால் இந்த ஆத்துமா எப்படியாவது என்ன பண்ணோம்? ரட்சிப்பை, விடுதலையை பெற்றுக்கொள்ள வேண்டும், மரணத்திலிருந்து ஒரு விடுதலை வேண்டும். அல்லேலூயா. இந்த ஆத்துமா எந்த விதத்திலேயும் 2ஆம் மரணத்தில் சேதப்பட்டு போகக்கூடாது என்பதற்காகத்தான் அநேகர், அவங்களுக்கு தெரியல, ஆனால் அவங்க எங்கெங்கேயோ போயிட்டு சுற்றி திரிகிறார்கள். எங்கே போனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் நமக்கு யார்? ஒரே வழி, ஒரே சத்தியம், ஒரே ஜீவன். அவரை அல்லாமல் ரட்சிப்பு இல்லை, அவரை அல்லாமல் அந்த பரலோக ராஜ்யத்துக்கு போகவும் முடியாது. இதுதான் கான்செப்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இரண்டாவதாக, ஒரு மனுஷனுக்கு ஆண்டவர் இந்த பூமியில் ஏன் வந்தார்? அவர் ஒளியாய் வந்தார். நம்ம பாட்டு கூட பாடுறோம்ல, ஒளியாய் வந்தவரே எந்த இதயத்தில் வாருமையா, ஒளியாய் வந்தவரே எந்த இதயத்தில் வாருமையா, இந்த உலகின் சுடரொளியா என் வாழ்வை மாற்றுமையா, இந்த உலகின் சுடரொளியா என் வாழ்வை மாற்றுமையா. பயத்தோடும் நடுக்கத்தோடும் கர்த்தாவே நான் ஜெபிக்கணுமே,
பயத்தோடும் நடுக்கத்தோடும் கர்த்தாவே நான் ஜெபிக்கணுமே, உம் பாதத்தில் நான் ஜெபிக்கும் போது அபிஷேகம் இறங்கணுமே. உம் பாதத்தில் நான் ஜெபிக்கும் போது அபிஷேகம் இறங்கணுமே. பயத்தோடும் நடுக்கத்தோடும் கர்த்தாவே நான் ஜெபிக்கணுமே. அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கே வெளிச்சமாக இருக்கிறார். அதனால தான் நம்மளை பார்த்து அந்த மலை பிரசங்கத்தில் சொன்னார், நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, முதலாவதாக நம்முடைய துக்க நாட்கள் என்ன பண்ணுது? முடிந்து போகிறது. இரண்டாவதாக மரண பயம். என்ன பாவத்தின் சம்பளம் என்னது? மரணம். அந்த மரண பயத்திலிருந்து விடுதலையாக்கும்படி அவர் வெளிச்சமா இந்த பூமியில வந்தார். அதுதான் இருளில் இருக்கிற ஜனங்கள் என்ன பண்ணாங்க? ஒரு பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண பயம், காலமெல்லாம் மரண பயத்தில் இருக்கிறவர்களை விடுதலை பண்ணும்படியாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரணத்துக்கு அதிகாரியாகி பிசாசானவனை தம்முடைய மரணத்தினாலே என்ன பண்ணிட்டாரு? அழித்தார், ஜெயித்தார். அல்லேலூயா. சோதிக்கப்படுகிற நம்ம எல்லாருக்கும் உதவி செய்யும்படி அவர் சோதிக்கப்பட்டார். நம்மெல்லாம் நினைக்கிறோம் இயேசு கிறிஸ்து எதுக்காக வந்தார், எதுக்காக வாழ்ந்தார், எதுக்காக அடிக்கப்பட்டார்? இல்லை, உனக்காக, எனக்காக. அந்த மரண பயத்திலிருந்து நம்மை விடுதலை பண்ணும்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்தார். அவர் ஒளியாய் வந்தார். ஆமென், அல்லேலூயா. மூன்றாவதாக ஆண்டவர் நம்மை பார்த்து சொன்னார், நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். இந்த 60 ஏசாயா 60 சொல்லப்படுறது. 3ஆம் வசனம் சொல்லுது, உன் வெளிச்சத்தினிடத்துக்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியினிடத்துக்கு ராஜாக்கள் என்ன பண்ணுவாங்க? நடந்து வருவாங்க. இப்ப இந்த பூமிக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட, ஆண்டவரை விசுவாசிக்கிற, ஆண்டவரால அவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்ட நீயும் நானும் யாருன்னாக்கா அவரை போல நம்மளை மாத்திடுறார். அவர் வெளிச்சமா இருக்கிறார் உலகத்துக்கு. நாமும் என்ன பண்ணோம்? ஜனங்களுக்கு முன்பாய் வெளிச்சமாய் மாற வேண்டும். உன் வெளிச்சத்தை பார்த்து, ஏனென்றால் ஒரு நாள் வரப்போகிறது. இன்னைக்கு உலகத்தில் சயின்டிஸ்ட்லாம் சொல்றாங்க, இன்னும் கொஞ்ச நாட்களில் சூரியனே என்ன பண்ண போகுது? இல்லாமல் போயிடும். ஏன்னா சூரியனில் ஒரு பெரிய பிளவு வந்து கொண்டிருக்கிறது. அது நாளுக்கு நாள் டெவலப் ஆகிக்கிறே போகுது என்று அநேக சயின்டிஸ்ட் நீ கண்டுபிடிச்சாங்க. ஆனால் வேத வசனம் நமக்கு முதல்ல சொல்லிடுச்சு, சூரியன் என்ன பண்ண போகுது? கருப்பு கம்பளியாக மாறப்போகுது. சந்திரன் என்ன பண்ண போகுது? ரத்தமாய் மாறப்போகுது. வானம் ஒரு புஸ்தக சுருளை போல என்ன பண்ண முடியுது? சுருட்டப்பட போகுது. இப்படியெல்லாம் இருக்குது. இது கண்டிப்பாக வரப்போகுது ஒரு நாளில். அல்லேலூயா. பாருங்க, இங்க சொல்லப்படுறது, இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும். அப்ப சூரியனே இல்லைன்னாக்கா இந்த உலகத்தில் என்னதான் இருக்கும்? ஒரு டார்க்னஸ் தான் இருக்கும், இருட்டு தான் இருக்கும். ஒரு முகத்தை ஒருவர் என்ன பண்ண முடியாது? பார்க்க முடியாது. இருட்டில் யாருடைய முகத்தை யாரையும் பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு கும்மு இருட்டு வரப்போகுது. இது நிச்சயமே நடக்க போகுது இன்னும் கொஞ்ச காலத்தில். இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களை என்ன பண்ணும்? மூடும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு அவர் மேல விசுவாசமா இருக்கிற உண்மையில தேவன் என்ன பண்ணுவாரு? வெளிச்சமாய் உதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. உதிக்கிற உன்னிடத்தில் இந்த பூமியில் இருக்கிற எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? உன்னை தேடி வருவாங்க. அப்ப ஜனங்கள் தானாய் உன்னை தேடி வருவார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு டார்க்னஸ் இருக்குது,
ஒரு இடத்துல கொஞ்சம் நல்லா வெளிச்சம் இருக்குதுன்னா, ஐயோ அங்கே ஏதோ ஒரு வெளிச்சம் தெரியுது, அங்கே போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க ஜனங்க? ராஜாக்களும் ஜாதியான ஜனங்களை உன்னை தேடி என்ன பண்ணுவாங்க? வருவார்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை உன்னை கொண்டு செய்ய போகிறார். இந்த 2026ஆம் ஆண்டு தேவனை பற்றி கொண்டு தேவனுக்காக வாழ்கிற ஒவ்வொரு கிறிஸ்தவ பிள்ளைகள் மேல கர்த்தருடைய வெளிச்சம் பண்ணும்போது உதிக்க போகிறது. அநேகர் உன் வெளிச்சத்திடத்தில் என்ன பண்ணுவாங்க? நடந்து வருவார்கள், ஓடி வருவார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இதை குறித்து நான் இன்னும் டெவலப் பண்ணிக்கினே போகலாம். கர்த்தர் நம்முடைய பட்சத்தில் நமக்கு வெளிச்சமாக இருந்தால் என்ன நடக்கணும்? ஒரே ஒரு வார்த்தையை சொல்லிட்டு, யோவேல் 2:19 நீங்கள் வாசித்தீங்களா? அங்கே சொல்லப்படுது, யோவேல் 2:19. ஆமென். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் உன் குடும்பத்துக்கு வெளிச்சமாக இருந்துட்டார்னா, இந்த ஆண்டில் கர்த்தர் என்ன செய்ய போறார்னா, இதோ நான் உங்களை இனி புறஜாதிகளுக்குள் நிந்தையாக வைக்காமல். இவ்வளவு நாள் நம்மளை பார்த்து ஏதோ சொல்லிட்டு இருந்தாங்க, நம்மளை பார்த்து நிந்தித்தார்கள், நம்ம பார்த்து அநேகர் பலவிதமான கேலி கிண்டல் செய்தார்கள். ஆனால் ஒரு நாள் வரப்போது புற ஜாதிகளுக்குள்ள உன்னை நிந்தையாக வைக்காமல் என்ன நடக்க போகுதுன்னா, கர்த்தர் உனக்கு தானியத்தையும் திராட்சரசத்தையும் எண்ணெயையும் கொடுத்தேன், நீங்கள் அதனால் திருப்தியாவீர்கள். யூ வில் பி சாட்டிஸ்ஃபைடு. இந்த ஆண்டில் உங்கள் குடும்பத்தில் தேவன் வெளிச்சமாய் உதித்தால் என்ன நடக்க போகுதுன்னா, உங்கள் குடும்பம் எல்லாவற்றிலும் திருப்தியாய் வாழ்வீர்கள். அல்லேலூயா. யூ வில் பி சாட்டிஸ்ஃபைடு. கர்த்தர் நம்மை ஒவ்வொருவரையும் அப்படி நடத்த ஒரு நாளும் நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. மை பீப்புள் ஷெல் நெவர் அகெயின் பி புட் டு ஷேம். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது இல்லை. கர்த்தருடைய 2:26 சொல்லப்பட்டது, என் ஜனங்கள் திருப்தியை புசிப்பார்கள், என் ஜனங்களை அதிசயமாய் நான் நடத்துவேன், அவர்கள் என்ன பண்ணுவாங்க? துதித்து கொண்டு வருவார்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் என்ன பண்ண மாட்டாங்க? வெட்கப்பட்டு போக மாட்டாங்க. அருமையான தேவனுடைய பிள்ளையே, நான் எதுக்காக தான் ஆண்டவரை ஏற்றுக்கணும்னு ஒரு வேளை நீ கலங்காத. இந்த வருஷத்தில் உன் குடும்பத்தில் தேவனுடைய வெளிச்சம் உதிக்க போகிறது, அந்த நீதியின் சூரியன் உதிக்க போகிறது. நீங்கள் புறப்பட்டு போய் கொடுத்த கன்றுகளைப் போல என்ன பண்ணுவீங்க? வளருவீர்கள். அல்லேலூயா. உங்களுக்கு எல்லாம் இந்த பூமியில் ஜனங்களுக்குள்ள உன்னை நிந்தையெல்லாம் நீக்கிட்டு உன்னை நிந்தையாக வைக்காமல் உன் தேவைகளை எல்லாம் கர்த்தர் சந்திப்பார். நீங்க திருப்தியாய் வாழ்வீர்கள். கரங்களை தட்டலாம் ஆண்டவருக்கு. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். வெளிச்சத்துக்கு போதும்னு நினைக்கிறேன். ஒரு 3 பாயிண்ட் சொன்னேன். உன் துக்க நாட்கள், 2வது மரண பயத்திலிருந்து விடுதலை, 3வதாக திருப்தியாக இருப்பீங்க. அநேகர் உன்னை தேடி வருவாங்க, அம்மா ஏதாவது கொடுங்களம்மா கேட்பாங்க உங்கள்கிட்ட வந்து. கர்த்தர் உங்களை அந்த அளவுக்கு கர்த்தர் உயர்த்தி வைப்பார் இந்த தேசத்தில். இது நான் சொல்ல, வானத்தை பூமியை உண்டாக்கின கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை, அவர்கள் எல்லாவற்றையும் நான் திருப்தியாய் மாற்றுவேன். அநேகர் அவர்களுடைய வெளிச்சத்தை கண்டு ஓடி வருவார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். 2வதாக அங்கே சொல்லப்படுறது, உன் தேவனே உனக்கு மகிமையுமாயிருப்பார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Your God will be your glory. உன் தேவனே உனக்கு மகிமையான். மகிமை குறித்து நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். கர்த்தருடைய
பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த ஏசாயாவில் கூட ஒரு நல்ல வார்த்தை சொல்லப்படுது. ஏசாயா 61:3 சொல்லப்படுது, அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமை கண்டு நாட்டின நீதியின் விருட்சங்கள் எண்ணப்படுவார்கள். நீங்கள் ஜாதிகளின் செல்வத்தை அனுபவித்து அவர்கள் மகிமையை கொண்டு மேன்மை பாராட்டுவீர்கள். உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரண்டத்தனையாய் பலன் வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நீங்கள் அதில் வாசித்தீங்களா? அந்த ஏசாயா 61:3 வசனம், 6 வசனம், 7 வசனம், இதெல்லாம் நீங்கள் அப்புறம் போய் வாசிங்க. அவங்களுக்கு நித்திய மகிழ்ச்சி உண்டாகும். அல்லேலூயா. பாருங்க, மகிமை என்பது ஆண்டவர் ஒரு அதிசயத்தை, அற்புதத்தை உனக்கு எனக்கு செய்ய போகிறார். சகரியாவில் 9ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. ஆமென். அல்லேலூயா. இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்கப்புறம் நீங்கள் தொடர்ந்து வாசித்தீங்கன்னா, கர்த்தர் உங்கள் பட்சத்தில் என்ன பண்ணுவார்? காணப்படுவார். அதுதான் மகிமை. கர்த்தர் நம்ம பட்சத்தில் காணப்படும் போது என்ன நடக்கும்னு அங்கே சொல்லப்பட்டிருக்குது. தொடர்ந்து வாசிமா. ஆமென். 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 சரி, அங்கே நீங்கள் அந்த சகரியா 9 அப்புறம் போய் வாசிங்க. அதுக்கு முன்னாடி சொல்லப்பட்டிருக்குது, உன்னை ஒடுக்குகிறவள் உன் பக்கம் திரும்ப மாட்டாங்க. கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கும்போது, கர்த்தர் நம்ம பட்சத்தில் இருக்கும்போது சாத்தான் நம்மளுக்கு என்ன பண்ண முடியாது? ஒன்றும் செய்ய முடியாது. மனுஷன் நம்மளுக்கு ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். தாவீது சொல்கிறேன் பாருங்க, கர்த்தர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. அவர் என் பட்சத்தில் இருக்கிறபடினால் சாத்தான் எனக்கு என்ன செய்வான்? மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? அங்கே சகரியா 9 சொல்லப்படுது. அதுக்கு முன்னாடி, ஒடுக்குகிறவர்கள் உன் பக்கம் திரும்ப மாட்டான், ஒடுக்குகிறவர்கள் அவரிடத்தில் கடந்து வருவதில்லை. அங்கே பாருங்க 8ஆம் வசனத்தில் சொல்லப்படுது, ஒடுக்குகிறவன் அவரிடத்தில் அதை என் கண்களினாலே. ஒடுக்குகிறவன் இன்னைக்கு அநேகரை ஒடுக்கி கொண்டிருக்கிறான். இன்னைக்கு அரசியல்வாதிகள், இந்த உலகத்தில் ஆளுகை செய்கிறவன்லாம் ஏழை எளிய ஜனங்களை ஒடுக்கி வரி அது இதுன்னு போட்டு நம்மளெல்லாம் ஒடுக்குறான். அவன் என்ன பண்ணுறான்? அவன் ஒழிக்கிறான். ஒருத்தர் போயிட்டு அங்கங்கே சேர்த்து வைக்கிறான். யார் அதை வாரி கொள்வான்னு அறியாமல் அவன் என்ன பண்ண போகிறான்? ஒரு நாள் போக போகிறான். அல்லேலூயா. ஆனால் அந்த செல்வத்தை நம்ம தான் அனுபவிக்க போகிறோம். அல்லேலூயா. கரங்களை தட்டமா? அங்கே வேதம் அப்படி தான் சொல்லுது, ஜாதிகளின் செல்வத்தை அவங்க என்ன பண்ணுவாங்க? அல்லேலூயா. இருக்குதா இல்லையா? 6ஆம் வசனம் சொல்லுது பாருங்க, ஏசாயா 61, நீங்கள் ஜாதிகளின் செல்வத்தை அனுபவித்து அவர்கள் மகிமை கொண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. You shall eat the wealth of the nations and in their glory you shall boast. அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்வது. நீங்கள் ஜாதிகளின் செல்வத்தை அனுபவித்து அவர்கள் மகிமை கொண்டு என்ன பண்ணுவீங்க? மேன்மை பாராட்டுவீர்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அது மாத்திரமல்ல, உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரண்டத்தனையாய் பலன் வரும். Instead of your shame there shall be a double portion. அல்லேலூயா. உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக ஒருவேளை இன்றைக்கு அநேக வெட்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். என்ன செய்வது? தலை குனிவு வருது. குடும்பத்தில் பிரச்சனை, பிள்ளைகள் மூலமாக பிரச்சனை, பல விதமான காரியங்கள், என்ன செய்வதுன்னு தெரியல. தலைவிதமாக அநேக காரியங்களில் வெட்கம். இந்த ஆண்டில் கர்த்தர் உன்னை என்னை பார்த்து சொல்கிறார்,
உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக ரெண்டத்தனையான பலன் வரும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். ஆண்டவர் உனக்கு மகிமையா இருக்கும்போது இரட்டிப்பான நன்மையை தேவன் நமக்கு தருவார். எதுவே சந்தோஷம். இந்த ஆண்டில் என் வாழ்க்கையில் இரட்டிப்பான நன்மை வரப்போகிறது. வீடு கட்டாதவங்கெல்லாம் கட்ட போறீங்க. அல்லேலூயா. ஒரு போர்ஷன் கட்டியிருந்தா ரெண்டாவது போர்ஷன் கட்டுவீங்க. அல்லேலூயா. ஏன்னா கர்த்தருடைய வசனம் சொல்லுதுன்னா, வீடுகளை கட்டி திராட்சை தோட்டங்களை நாட்டி அதன் கனி என்ன பண்ணுவாங்க? புசிப்பார்கள். நீங்க கர்த்தருக்கு மாத்திரம் உண்மையா இருங்க, உங்களை கர்த்தர் மேன்மையை வைப்பார். அவரை நீங்க மேன்மை பாராட்டிக்கிட்டே இருங்க, வேற எதையும் யோசிக்காதீங்க. இந்த உலகத்துல துன்மார்க்க நிறைய செழிக்கிறான், அவன் இருக்கிறான், அவன்லாம் ஒழிஞ்சு போயிடுவான். நீ பார்த்துட்டு இருக்கும்போதே அவன் இல்லாமல் போயிடுவான். வேதம் அப்படிதான் சொல்லு. அல்லேலூயா. ஒருத்தருடைய வீட்டின் மகிமை பெருகும் போது, ஒருத்தன் பெரிய ஐஸ்வர்யம் மாறும்போது நீ அவனை பார்த்து என்ன பண்ணாத, பயப்படாத. ஏன்னா சங்கீதத்தில் சொல்லப்படுறது, அவன் என்ன பண்ண போகிறான்? சீக்கிரமாக ஒழிஞ்சு போயிடுவான், ஒரு மிருகத்தை போல போயிடுவான் அவன். ஆனால் உன்னை கர்த்தர் நீதியின் விருட்சங்களாய் கர்த்தர் என்ன பண்ணுவார்? உன்னை நாட்டி வைப்பார். ஆமென். கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் என்னப்படுவார்கள். They may be called oaks of righteousness, the planting of the Lord, that he may be glorified. அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் என்னப்படுவார். நீதியின் விருட்சமா உன்னை அன்னையும் நீடித்து வாழ ஆண்டவர் உதவி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, இப்போ ஆசீர்வாதமாக சொல்லிட்டு வந்துட்டேன். இன்னும் மகிமை இன்னும் நிறைய சொல்லினே போகலாம். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது. 1 சாமுவேலில் நீங்கள் வாசித்தீங்கன்னா 3ஆம் அதிகாரத்தில், உடன்படிக்கை பற்றி பிடிப்பட்டது மகிமை இஸ்ரவேலை விட்டு என்ன பண்ணான்? விலகி போயிட்டு இருக்குதா இல்லையா? ஆமாம். எதனால் போச்சு? ஏலின்னு ஒரு ஆசாரியன் இருந்தார். அவருடைய பிள்ளைகள் ரொம்ப அருமையான ஒரு ஆசாரியன், நல்ல சபை நடத்துகிறவன். அவருடைய பிள்ளைகள் 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரத்தில் இருக்குது. நீங்கள் அப்புறம் போய் வாசிங்க. இப்போ நம்ம அதெல்லாம் எடுத்து வாசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த ஏலி தன்னுடைய பிள்ளைகளை அடக்காமற் போனதுனால அவங்க என்ன பண்ணாங்க? விபச்சாரம் செய்தார்கள். அது அந்நிய அக்கினியை கொண்டு வந்தவன் யார்? ஆரோனின் பிள்ளைகள், நாதாபும் அபியும். இந்த ஏலி தாத்தாவுடைய பிள்ளைங்க ஆசரிப்பு கூடாரத்தில் அவங்க விபச்சாரம் பண்ணாங்க. கர்த்தர் சாமுவேலுக்கிட்ட, சின்ன பையன் சாமுவேல்கிட்ட சொல்கிறார், இந்த ஏலி தன் பிள்ளைகள் என்ன பண்ணல, அடக்காமல் போயிட்டான், அதனால் அவங்கள நான் தண்டிக்க போகிறேன். தீர்க்கதரிசனமாக அவனுக்கு சொல்கிறார். அதே போல் என்ன இது, யுத்தத்தில் 2 பிள்ளைகள் என்ன பண்ணுறாங்க? செத்து போகிறாங்க. செத்து போன உடனே ஏலி தாத்தா ஆசனத்தில் உட்காந்துக்கிறாரு. ஆசாரியன் ஒருத்தன் சொல்கிறான், ஐயா உங்கள் 2 பிள்ளைங்கள் என்ன ஆச்சு? யுத்தத்தில் செத்து போயிட்டாங்க. அதை கேட்ட உடனே அவர் என்ன பண்ணாராம்? ஆசனத்தில் உட்காந்தது மல்லாக்கா விழுந்தார். பிடரி என்ன பண்ணுச்சு? பிடரி முறிந்து அவர் செத்து போனார். இதை கேட்டால் அவனுடைய மருமக, அவன் நிறைமாத கர்ப்பிணியாக இருந்தாலும் அந்த நேரத்தில். அதை கேட்ட உடனே, ஐயோ மாமனாரும் போயிட்டாரு, எங்கள் வீட்டுக்காரனும் போயிட்டாங்க, 2 பேருமே போயிட்டாங்க, இனிமேல் என்ன நடக்க போதோ தெரியலையேன்னு அவள் என்ன பண்ணா, அவளுடைய அந்த நிறைமாத கர்ப்பிணி அவள் பிள்ளையை பெற்றுட்டா. அந்த நேரத்தில் ஒரு ஆண் பிள்ளையை பெற்றா. அந்த பிள்ளைக்கு பேர் தான் என்ன பேர் வச்சார்? இக்கபோத். அதுக்கு என்ன அர்த்தம்னா, மகிமை
விலகி போயிற்று. அருமையான தேவனுடைய பிள்ளையே, தேவன் மகிமையை நம்முடைய குடும்பத்தில் கொடுக்கிற வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் பெருகிக்கொண்டே இருக்கும். ஆனால் தேவனை விட்டு நாம் விலகி போகும்போது, தேவனை விட்டு நாம் தூரம் போகும்போது மகிமை நம்மை விட்டு என்ன ஆகிடும்? விலகி போயிடும். அங்கே என்ன வரும்? மரண ஓலம் வரும். அந்த குடும்பத்தில் பாருங்க, ஒரு குடும்பம் நல்லா ஓஹோன்னு ஓடின குடும்பம் ஒன்றுமில்லாமல் போயிடுச்சு. 2 பையனை சேர்த்து போட்டான், மாமனாரும் சேர்த்து போட்டார், ஊழியக்காரன் ஆசாரியன் அதுவும் செத்து போயிட்டான். மகிமை இஸ்ரவேலை விட்டு நைட்டு கடந்து போனது. அருமையான தேவனுடைய பிள்ளை, நமக்கு உடன்படிக்கை பெட்டின்னா இதுதான் உடன்படிக்கை பெட்டி. இந்த உடன்படிக்கை பெட்டியை அனுதினமும் நம்ம என்ன பண்ணோம்? காத்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அனுதினமும் வேதத்தை நம்ம இரவும் பகலும் நேசித்து வாசிக்க வேண்டும். இந்த வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு என்ன உண்டு? மிகுந்த சமாதானம் உண்டு. அவர்களுக்கு என்ன இருக்காது? இடரலே இருக்காது. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். மகிமை நம்ம விட்டு கடந்து போகுதுன்னா விபச்சாரம், வேசித்தனம் என்ற பாவத்துக்கு நம்ம என்ன பண்ணோம்? விலகிடணும். நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம ஆண்டவருக்கு பிரியமானவர்களாய் நாம் பரிசுத்தமாய் நம்ம வாழ்ந்து ஆண்டவருடைய மகிமையில் எப்போதும் நம்ம என்ன பண்ணோம்? நிறைந்து காணப்பட வேண்டும். சரி, இப்போ எண்ணாகமத்தில் நீங்கள் ஒரு வார்த்தையை வாசிங்கன்னா 14ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்க. எண்ணாகமம் 14:10. லேலுயா. இங்க என்ன நடக்குதுன்னா, ஆசரிப்பு கூடாரத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, சபையார் எல்லாம் ஒன்றா சேர்ந்துன்னு அவர்கள் மேல் என்ன பண்ணோம்? எவர்கள் மேல்? மோசே ஆரோன் இல்லை, யோசுவா காலேப். யோசுவா காலேப் மேலே என்ன பண்ணோம்? கல்லேறினோம். வாங்க எல்லாம் ஆளுக்கு ஒரு கல்லை எடு. சபையார் எல்லாரும் ஒன்றா சேர்ந்துக்கிறாங்க. என்ன நடந்ததுன்னா, மோசே என்ன பண்ணாருன்னா, ஆண்டவர் சொன்னார், பாலும் தேனும் ஓடுற தேசத்துக்கு உங்களை என்ன பண்ணுவேன்? அழைத்து கொண்டு போவேன். மோசே இந்த 12 கோத்திரத்தில் 12 பேரை தேர்ந்தெடுக்கிறார். 12 பேரை தேர்ந்தெடுத்து இவங்களை, அப்பா நீங்கள் போய் என்ன பண்ணுங்க, அந்த கானான் தேசத்தை போய் என்ன பண்ணுங்க, வேவு பார்த்துட்டு வாங்க, எப்படி இருக்குது, அது வளப்பமோ இழப்பமோ, அல்லது அங்கே என்னென்ன கனிகள் இருக்குது, என்னென்ன. ஒரே ஒரு திராட்சை கோழியை அறுத்தானுங்களாம். 2 பேர் என்ன பண்ணியிருக்கான்? இந்த பண்ணி தூக்கின்னு போகிற மாதிரி தூக்கின்னு வந்துக்கிறானு ஒரு திராட்சை கோலை. அப்போ எவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதமான ஒரு இடம். அல்லேலூயா. எத்தனை நாள் சுற்றுனானுங்க தெரியுமா? 40 நாள் சுற்றுனானுங்க. 40 நாளில் போய் வர இடம் தான் கானான், அந்த பாலும் தேனும் ஓடுற. ஆனால் இவனுங்க 12 பேரும் போனானுங்க, பார்த்தானுங்க, சும்மா ஒரு கொலையை தூக்கின்னு வரானுங்க. பா, ரொம்ப அருமையான தேசம், பாலும் தேனும் ஓடுற தேசம். 10 பேர் ஒரு பக்கம் பிரிஞ்சிட்டான், 2 பேர் இன்னொரு பக்கம் பிரிஞ்சிட்டான். இந்த 10 பேர் என்ன சொல்கிறான்? மோசே கிட்ட வந்து, ஐயா ஐயா, நாங்கள் போய் சுற்றி பார்த்த தேசம் ரொம்ப ரொம்ப நல்ல தேசம், பாலும் தேனும் ஓடுற தேசம்தான். ஆனால் அவங்கள போய் நம்ம என்ன பண்ண முடியாது, அங்கே வாழறானுங்களே ஆளுங்க, அவனுங்க முன்னால் நாங்கள் யாராக இருந்தோம்? வெட்டுக்கிளி மாரி இருந்தோம். அவனுங்கெல்லாம் நல்லா வாட்டம் சாட்டம் பார்க்குறானுங்க, எவ்வளோ பெரிய ஆளுங்க. இப்போ ஆஸ்திரேலியா இருக்கானுங்களாம், அவன்லாம் எப்படி இருக்கானுங்க? உயரமாக நல்லா. ஏன்னா அவனுங்க ஒட்டகங்கறி தின்றானுங்க. என்ன கறி தின்றாரு? கங்காரா, ஜிராஃபியா? சரி, ஏதோ ஒரு கறி தின்றாங்க. நம்ம தின்னல அந்த கறியை, அதனால் நம்ம வேறு கறி தின்றோம், அதனால் இப்படி இருக்கிறோம். சரி, ரைட். அந்த மாதிரி அவனுங்க வந்து
மோசே கிட்ட சொல்கிறானுங்க, நம்மளை விட பெரிய பெரிய நெடியாட்கள் எல்லாரும் அங்கே ஏனாக்கியரை பார்த்தோம், அமலேக்கியனை பார்த்தோம், கானானியனை பார்த்தோம், ஏத்தியர் எபிசியர் இவன்லாம் இருக்கிறானுங்க. ஐயோயோ எப்பா நம்ம போனோம்னா நம்மளை என்ன பண்ணுறானுங்க, பொசிக்கிடுவானுங்க அப்படின்னு இவனுக்கு துர்ச்செய்தி பரப்புறானுங்க. எத்தனை பேர்? 10 பேர். மெஜாரிட்டி பீப்புள் இவன் பக்கம் தான். ஆனால் யோசுவா காலைப்போ ஐயோயோ அங்கே அதை வாசிக்கலாம் தெரியும். 30 வசனம் அங்கே சொல்லப்படுது பாருங்க, 13:30. அப்பொழுது காலே மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய் அதை என்ன பண்ணலாம், சுதந்தரித்து கொள்வோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்து கொள்ளலாம். ஏன்னா அவங்கள காத்த நீழல் அவங்கள என்ன பண்ணுச்சு, விட்டு விலகிடுச்சு, நம்ம ஈஸியாக என்ன பண்ணிடலாம், போய் ஜெயிக்கலாம் அப்படின்னு இவங்க சொல்கிறான், காலேப் சொல்கிறான். அவனுக்கு சொல்கிறான், இல்லை இல்லை அது பயங்கரமானது ஆளுங்க, அவனுக்கு முன்னாடி நாங்கள் வெட்டுக்கிளி மாதிரி இருந்தோம், நம்மளை பொசுக்கி தள்ளுருவானுங்க, நம்மளால் அந்த தேசத்தை போய். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களுக்கு நான் அந்த கானான் தேசத்தை என்ன பண்ணுவேன், நீங்கள் சுதந்திரிப்பாய். விசுவாசம் இல்லாத அவிசுவாசிகள் இன்றைக்கி குடும்பத்தில் கூட விசுவாசம் இல்லாமல் நம்ம வாழ்ந்தோம்னா எதையுமே நம்மளால் என்ன பண்ண முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது, சுதந்திரிக்க முடியாது. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிறது. ஏன்னா நம்மோடு கூட இருக்கிறவர் பெரியவர், அவர் உலகத்தையே ஆளுகிறவர். அவ்வளோ பெரிய தேவனை நம்ம கூட வச்சுக்கின்னு இவனுங்க யாரை பார்க்குறான்னா இவனை பார்க்குறான். ஆனால் காலேப் சொல்கிறான், ரொம்ப ஈஸியாக நம்மளை ஜெயிச்சிடலாம், அவனுங்களை காத்த நீளம் அவங்களை விட்டு போயிடுச்சு, நம்ம போனோம்னா ஈஸியாக அதை என்ன பண்ணலாம், ஜெயிக்கலாம், சுதந்திரிக்கலாம் அப்படின்றாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இப்போ தான் இவங்க சபையார் எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா முறுமுறுத்து எல்லாம் என்ன பண்ணுறாங்க, கல் எடுத்துறாங்க. இங்கே காலேப்பும் யோசுவாவும் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வாசிக்கலாம், அங்கே அதை தொடர்ந்து வாசிங்க, அப்புறமா தெரியும் உங்களுக்கு. அந்த அந்த இடத்த போய் நம்ம ஈஸியாக என்ன பண்ணலாம், லகுவாக ஜெயிச்சிடலாம் அப்படின்னு ஒரு 2 பேர் சொன்னதை இவனுங்க 10 பேர் சொன்னதை தான் ஜனங்க என்ன பண்ணுறாங்க, நம்புகிறாங்க. சபையார் எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, கல் எடுத்துகிட்டு போயிட்டு அவனை அடித்து கொல்லணும். அந்த நேரத்தில் தான் கர்த்தர் என்ன பண்ணுறாருன்னா, இப்போ வாசிங்க அந்த வசனத்தை. அல்லேலூயா. இப்போ இந்த யோசுவா காலேப் மேலே எல்லாரும் காண்டாயிட்டானுங்க, ஆளுக்கு ஒரு கல் எடுத்து அடிச்சு கால். அந்த நேரத்தில் அவங்கள காப்பாற்றுறதுக்காக ஆண்டவராகிய மகிமை என்ன பண்ணுது, ஆசரிப்பு கூடாரத்தின் மேலே வந்து காணப்பட்டது. அல்லேலூயா. ஆண்டவர் மோசையோடு பேசுகிறார், இந்த ஜனங்களை நான் என்ன தான் செய்யறது, இவன் என்னை விடு, ஒரே நிமிஷத்தில் இவனுங்களை என்ன பண்ணுறேன், நான் அதான் பண்ணுறேன்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் தொடர்ந்து வாசித்தீங்கன்னா இந்த 21ஆம் பூமியெல்லாம் கர்த்தருடைய மகிமையினால் நிறைந்திருக்கும் என்று என்னுடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். என்ன நடக்குதுன்னா, 40 நாளில் போய் சுதந்திரிக்க வேண்டிய பாலும் தேனும் ஓடுற தேசத்தை ஆண்டவர் 40 வருஷம் சுற்றி திரிய வைக்கிறார். அங்கே தான் அவர் முடிவு பண்ணுறார். இவனுங்க 10 பேர் துர்ச்செய்தி சொன்னானுங்கள்ல, அவனுங்க எல்லாரும் என்ன பண்ணாங்களாம், நீங்கள் 37ஆம் வசனத்தை வாசித்தீங்களாம், சபையார் எல்லாரும் அவனுக்கு விரோதமாய் முறுமுறுக்கும்படி அந்த துர்ச்செய்தியை சொன்னவர்களாகிய அந்த மனிதர் கர்த்தருடைய சந்நிதியில் வாதையினால் செத்தானுங்க. அந்த 12 பேரில் 10 பேர் துர்ச்செய்தி பரப்பினால அவன் மேலே கர்த்தருடைய வாதை வந்தது, அவன் 10 பேரும் செத்தான். அதில் யார் யார் இப்போ பழிச்சிருக்கிறது, யோசுவாவும் காலேப்பும். கர்த்தரை விசுவாசத்தோடு கூட பின்பற்றின யோசுவாவும் காலேப்பும் மட்டும்தான் உயிரோடு கூட இருந்தாங்க. 2வது சொல்கிறாரு,
நீங்கள் 33ஆம் வசனத்தை வாசிங்கன்னா, வனாந்தரத்தில் விழுந்து தீரும் மட்டும் உங்கள் பிள்ளைகள் 40 வருஷம் வனாந்தரத்தில் திரிந்து நீங்கள் சோரம் போன பாதகத்தை என்ன பண்ணுவாங்க? சுமப்பார்கள். ஆண்டவர் ஒரு பயங்கரமான அடி அடிக்கிறார். என்னன்னா, டேய் இங்கேருந்து வந்தானுங்க பற்றியா, இவனுக்கு எவனுமே அந்த தேசத்தை என்ன பண்ண பார்க்க மாட்டான். வனாந்தரத்தில் அவங்க எல்லாம் சாவான். 20 வயதுக்கு மேலே எவன் முறுமுறுப்புத்தானோ, எவன் அவிசுவாசியாக இருந்தானோ அவனுங்க எல்லாம் செத்து போவானுங்க. அவனுடைய பிள்ளைகள் 20 வயசுக்கு இருக்கிற பிள்ளைகள் அவங்க தகப்பனுடைய பாதகத்தை என்ன பண்ணும்? 40 வருஷம் இவனுங்க பண்ண தப்புக்கு அந்த பிள்ளைங்க பாதிக்கப்படுவாங்க. இப்போ நம்ம நினைக்கிறோம் நம்ம ஏதோ பண்ணிட்டு போயிடலாம், நம்மளோட அது முடிஞ்சிடும். உன்னோட முடியவே முடியாது. ஒருத்தன் செய்கிற தவிர 3-4 தலைமுறை வரைக்கும் ஆண்டவர் என்ன பண்ணுறான்? விசாரிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு நாள் விடவே மாட்டார். அவனுக்கு செய்தானுங்க தப்பு, சபையில் குழப்பத்தை உண்டாக்குனானுங்க. சபையார் எல்லாரும் அவனுக்கு கூட சேர்ந்து எல்லாரும் அவிசுவாசியாகி எல்லாரையும் கத்தனை பண்ணாருன்னா, இந்த வனாந்தரத்தில் 20 வயசுக்கு மேலே எவன் முறுமுறுத்தானோ ஒருத்தன் கூட அந்த தேசத்துக்கு போக முடியாது. 2 பேரை தவிர. யார் 2 பேரை? காலேப் யோசுவாவை தவிர. அவங்க கூட யார் போவாங்கன்னா, முறுமுறுத்தவங்களை எல்லாம் வனாந்தரத்தில் அழிச்சிடுவேன். அந்த அவங்க பிள்ளைகள் இப்போ தான் பிறந்த பிள்ளைங்கள்லாம் இருப்பாங்கல்ல, சிறு சிறு பிள்ளைகள், அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த 40 வருஷம் அவங்க தகப்பனுங்க என்னை விட்டுட்டு சோரம் போனானுங்கள, அவங்களுடைய பாதகத்தை சுமக்க வைப்பேன். 40 வருஷம் அவனுக்கு சுமந்து தீர்த்து அதுக்கப்புறம் இந்த சந்ததி போய் என்ன பண்ணும்? கானான் தேசத்தை காணும். அல்லேலூயா. அப்படி தான் நடந்தது. யோசுவா அந்த கானான் தேசத்தை போய் என்ன பண்ணாரு? பங்கிட்டு கொடுத்தார். எல்லோரும் கொடுத்தாரா இல்லையா? சீட்டு போட்டு எல்லாரும் பங்கிட்டு கொடுத்தார். அந்த இஸ்ரவேல் தேசம் இன்றைக்கி இருக்குது. இஸ்ரவேல் இருக்குதா இல்லையா? அல்லேலூயா. அந்த இஸ்ரவேலர் இன்றைக்கு ஆசீர்வாதமாக இருப்பதுக்கு காரணம்னா தேவனுடைய மகிமை. அல்லேலூயா. தேவன் அந்த மகிமையினால் அவங்கள பாதுகாத்து கொண்டார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். நான் சுருக்கம் முடிச்சிடுறேன். என்ன நீங்கள் பார்த்தீங்கன்னா, என்னாகும் 16-19 வாசித்தீங்கன்னா, அல்லேலூயா. ஆமென். கோராகு சபையெல்லாம் ஆசரிப்பு கூடார வாசலுக்கு முன்பாக கூடி வரும்படி செய்தான். அப்பொழுது கர்த்தருடைய மகிமை சபைக்கெல்லாம் காணப்பட்டது. முதல்ல அங்கே 10 பேர் என்ன பண்ணானுங்க? துர்ச்செய்தி பரப்புனானுங்க. சபையார் எல்லாரும் அவனுங்க 10 பேர் கூட சேர்ந்துக்கின்னு விசுவாசிக்கிறவங்களை கல்லெறினானுங்க. அங்கே கர்த்தருடைய மகிமை ஆசரிப்பு கூடாரத்தில் நட்டது. அங்கே சாபம் வந்துச்சு. 2வது ஒரு கூட்டம் எழும்புது பாருங்க. என்ன கூட்டம்னா, 1ஆம் வசனத்தில் லேவிக்கு பிறந்த கோகாத்தின் குமாரனாகிய இத்சையாரின் மகன் கோராகு. இந்த கோராகு என்பவன் என்ன பண்ணுறான்னா, ரூபன் வம்சத்தில் எலியாவின் குமாரனாகிய தாத்தானையும் அபிராமையும் பேலேத்தின் குமாரனாகிய ஓனையும் கூட்டிக் கொண்டு சபையில் போய் ஒரு குழப்பத்தை உண்டாக்குறான். நல்லா இருந்த சபையை குழப்பத்தை உண்டாக்குறானு. என்ன குழப்பத்தை உண்டாக்குறானுங்கன்னா, மோசேக்கு ஆரோனுக்கு விரோதமாக கூட்டம் கூடி அவளை நோக்கி, நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஊழியக்காரனை எதிர்த்து பேசுகிறானுங்க. மோசே ஆரோனை தேவன் தெரிந்து கொண்ட ஊழியக்காரன், அப்படித்தானே? ஆரோனை போல் அழைக்காவிட்டால் கண்ணப்பன் கூட ஒரு 2 நாள் முன்னாடி என்கிட்ட ஒரு சில டவுட்லாம் கேட்டுக்கொண்டார். ஆனால் இவங்கெல்லாம் இப்படி செய்யலாமலாம் அப்படின்னு. ஆரோனை போல அழைக்கப்படாமல் இருந்தால் இந்த ஊழியத்தை, இந்த கனமான ஊழியத்தை என்ன பண்ண முடியாது? செய்ய முடியாது. இங்கே இவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் மிஞ்சி போகிறீர்கள்,
சபையார் எல்லாரும் பரிசுத்தமானவர்கள், கர்த்தர் அவர்கள் நடுவில் இருக்கிறாரே. இப்படி இருக்க கர்த்தருடைய சபைக்கு மேலாக ஏன் உயர்த்துகிறீர்கள்? உடனே மோசே என்ன பண்ணுறாரு? முகம் குப்புற விழுறார், ஆண்டவர்கிட்ட விழுறார். என்ன ஆண்டவரே, இந்த மாதிரி சொல்கிறாங்களாப்பா, நான் என்ன செய்யணும்? அல்லேலூயா. இப்போ ரொம்ப மும்முரமாக ஆகுது. சபையார் எல்லாரும் விரோதமாக மாறிடுறாங்க. யாருக்கு யாருக்கு விரோதமாக மாறுறாங்க? ஊழியக்காரனுக்கு விரோதமாக மாறிடுறாங்க. ஏன்னா அந்த கோராகின் கூட்டம் அவங்கள அப்படியே குழப்புது, சபையில் குழப்பத்தை உண்டாக்குறாங்க. சபையில் எல்லாம் ஆமாம்பா ஆமாம்பா, அது ஊழியக்காரர் சரியில்லைப்பா, அவர் ரொம்ப மிஞ்சி போகிறாரு, அவர் இஷ்டம் போல நடக்கிறாரு, இதை பண்ணுறாரு அத்தை பண்ணுறாரு, இதே சொல்லி குழப்பம் வந்துடுச்சு. மோசே போய் ஆண்டவர்கிட்ட முறையிடுறான். ஆண்டவர் சொல்கிறாரு, மோசே எந்த மட்டும் நான் இவங்களுக்காக இறங்கிக்கினே இருப்பேன்டா, என்னை விடு, ஒரு நிமிஷத்தில் என்ன பண்ணுறேன் இவங்கள அதான் பண்ணி போட்டுறேன்றார். மோசே திறப்பின் வாயின், ஆண்டவரே எகிப்து தேசத்தை எவ்வளோ நீ கொண்டு வந்தீர், புரஜாதிகள்லாம் எங்களை கண்டு என்ன பண்ணுவாங்க, ஏளனமாக பேசுவானுங்களே, அவங்க செய்கிறதுக்கு சபையார் எல்லாரும் நீங்கள் எப்படி அழிப்பிக்காண்டு? அப்படியா, சரி ஒன்று செய். அந்த கோராகின் கூட்டம், அந்த தாத்தான் அபிராம் அவனுங்கெல்லாம் அவன் பாளையத்தை விட்டு என்ன பண்ண, வெளியே கொண்டு வா, எல்லாரையும் கொண்டு வா, சபையாரை கொஞ்சம் வேலைக்கு போக சொல்று. அங்கே தான் நீங்கள் வாசிக்கலாம், அங்கே ஒரு புதிய காரியத்தை நேரிட செய்வதால் நாங்கள் 30ஆம் வசனத்தில் சொல்லுது பாருங்க, சகல மனிதர் சாகிறபடி இவர்கள் செத்து சகல மனிதருக்கு நேரிடுகிறது போல இவர்களுக்கு நேரிட்டால் கர்த்தர் என்னை அனுப்பவில்லை என்று அறிவீர்கள். கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை நேரிட செய்வதால் பூமி தன் வாயை திறந்து உயிரோடே பாதாளத்தில் இறங்கத்தக்கதாக இவர்களையும் இவர்களுக்கு உண்டான யாவையும் விழுங்கி போட்டதே. ஆனால் இந்த மனிதர் கர்த்தரை அவமதித்தார்கள் என்பதை அறிந்து கொள்ளுவார்கள் என்றான். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த கோராகின் கூட்டம் அவன் மனைவி பிள்ளைகளோடு கூட அவங்க வீட்டுக்கு எதிர நிற்க வைக்கிறான். அவங்கெல்லாம் நின்றுங்கிறாங்க, தத்தான் அபிராம் அவங்க எல்லாம் இந்த சபையாரை கொஞ்சம் விலகி போங்கன்னு சொல்கிறான். அப்படி விலகி போன உடனே இந்த மோசே ஒரே ஒரு புதிய காரியத்தை செய்ய, பூமி பிளந்து என்ன பண்ண போதே இவங்களை அப்படியே விழுங்கி உயிரோடு விழுங்கி போடணும் ஒரு வார்த்தை சொல்கிறான் பாருங்க. உடனே நடக்குது. என்ன தெரியுமா? பூமி தன் வாயை திறந்து அவர்களையும் அவர்கள் வீடுகளையும் கோராகிக்குரிய எல்லா மனிதரையும் அவர்களுக்கு உண்டான சகல பொருள்களையும் விழுங்கி போட்டது. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ரொம்ப நம்மளாம் ஜாக்கிரதையா இருக்கணும். ஊழியக்காரனுக்கு விரோதமாக நம்ம வாயை திறக்கக்கூடாது, நாக்க நீட்ட. கர்த்தர் அதை பார்ப்பார். ஊழியக்காரன் மேல் தேவன் என்ன பண்ண வரான்? பரிதாபப்படுவேன்றார். அல்லேலூயா. ஊழியக்காரன், அதனால் உலகத்தில் இன்னைக்கு நிறைய டூப்ளிகேட் ஊழியக்காரெல்லாம் வந்துட்டானுங்க. அவங்களெலாம் நான் சொல்ல, ஆரோனை போல அழைக்கப்பட்ட ஊழியக்காரனை ஒரு நாள் நம்ம அசட்டையாய் அற்பமாய் எண்ணக்கூடாது. தேவன் அதை பார்ப்பார். அந்த கோராகின் கூட்டம் அவங்களுக்கு விரோதமாய் நாக்கை நீட்டி அசட்டை பண்ணதுனால பூமியே என்ன பண்ணான்? வாயை திறந்து அவன் குடும்பம், அவன் வீடு, அவன் பிள்ளைங்க, அவன் மனைவி எல்லாரும் என்ன பண்ணுது? அப்படியே விழுங்கி போட்டுது. பூமி பிளந்து அதே இடத்துல அவங்கள எல்லாரையும் விழுங்கி. சபையார் எல்லாருக்கும் என்ன ஆயிடுச்சு? ஒரு பெரிய பயம் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த சபையார் எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் தொடர்ந்து வாசித்தீங்கன்னா 42ஆம் வசனத்தை வாசிங்க. அல்லேலூயா. இப்போ பார்த்தானுங்க, இதெல்லாம் பார்த்தாங்க, எல்லாருக்கும் பயம் வந்துடுச்சு. இன்னும்
பார்த்தாக்கா அவனுக்கு கூட 250 சபையில் கொஞ்சம் நல்லா மூப்பர்கள் கொஞ்சம் நல்லா தெருப்பாக இருந்தவங்களாம் 250 பேர் அவனுக்கு கூட கூட்டிகிட்டு தான் இவ்வளோ பண்ணாங்க. அந்த 250 பேரையும் கர்த்தர் தம்முடைய அக்கினினால் என்ன பண்ணார், பட்சித்து போட்டார். அந்த அவங்க ஏவமே எழுதணும், அக்கினி அனுப்பி அவங்கள பட்சித்து போட்டார். நீங்கள் அப்புறம் போய் வாசிக்கத. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த காரியத்தை நாங்கள் நிறைய உங்கள் குடும்பத்தில் கூட நம்ம வாசித்தோம். ஆனால் நேற்று காலையில் 3 மணிக்கு ஆண்டவர் தட்டி எழுப்பினார். 3 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் உட்காந்து இந்த 2 அதிகாரத்தையே வாசித்தேன். திரும்ப வாசித்தேன். 3 மணி நேரம் எப்படி போச்சுன்னு எனக்கே தெரியல. 3 மணிலேருந்து காலையில் விடிவாலம் 6 மணி டைம் பார்த்தா 6 மணி ஆகிப்போச்சு. இந்த 2 அதிகாரத்தை தியானம் பண்ணுறதுக்கு அவ்வளோ நேரம் ஆச்சு. அல்லேலூயா. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கு. கர்த்தர் சொல்லும்போது நம்ம அப்படியே கீழ்ப்படிஞ்சிடணும். எதுவாக இருந்தாலும் கர்த்தருக்கு முன்பாக நம்மளை ஒப்பு கொடுக்கும்போது கர்த்தர் நம்மை உயர்த்தி கொண்டே இருப்பார். அந்த 250 பேர் மேலே அக்கினி வந்து அவங்கள பட்சித்து போடுது. இவனுங்கெல்லாம் இருக்கிறவங்களாம் பயந்து போயிட்டானு. எங்கள் பிதாக்கள் எல்லாம் செத்து போட்டாங்க, எங்களையே நீ சாவடிக்கிறதுக்கு பார்க்குற அப்படின்னு மோசேக்கு விரோதமாக என்ன பண்ணுறாங்க, அவங்க விரோதமாக கூடி ஆசரிப்பு கூடாரத்துக்கு நேரே பார்க்கிற போது மேகம் அதை மூடினது, கர்த்தரின் மகிமை காணப்படும். மோசே ஆரோனும் ஆசரிப்பு கூடாரத்துக்கு முன்பாக வந்தார்கள். உடனே ஒரு பயங்கரம் வந்து ஒரு வாதை வந்துடுது. ஊழியக்காரனுக்கு விரோதமாக இப்படியாடா நீங்கள் கூடுறீங்கன்னு சொல்லிட்டு எங்கள் முற்பிதாக்கள்லாம் எல்லாரையும் அழிச்சு போட்டு எங்களையும் சாவடிக்க போகிற அப்படின்னு திருப்பி வந்து அங்கே முறையிடும் போது ஒரு வாதையை கர்த்தர் அனுப்புகிறார். ஒரு வாதை தொடங்கிடுச்சு. உடனே மோசே என்ன பண்ணுறாரு, ஆரோட கூப்பிட்றாரு, டேய் வாதை தொடங்கிடுச்சுடா. பாருங்களா இந்த 46ஆம் வசனத்தில் கடைசி சொல்லுது பாரு, கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து கடும் கோபம் புறப்பட்டது, வாதை தொடங்கிற்று. வாதை தொடங்கும் போது என்ன நடந்ததுன்னா, வாதையினால ஜனங்கள்லாம் செத்துடுங்கிறாங்க. மோசே சொல்கிறா, டேய் ஓடு ஓடு ஓடு, வாதை தொடங்கிடுச்சு, போய் அதை நிறுத்து, போய் தேவ சமூகத்தில் நில்லுன்றார். உடனே ஆரோன் என்ன பண்ணுறான், ஓடுறான். மோசே சொன்னபடி ஆரோன் அதை எடுத்துக்கொண்டு சபையின் நடுவில் ஓடினான். ஜனங்களுக்குள்ளே வாதை தொடங்கினது. அந்த அவன் தூபவருக்கும் போட்டு ஜனங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்து செத்தவர்களுக்கும் உயிரோடு இருக்கிறவர்களுக்கு நடுவே அப்பொழுது வாதை என்ன பண்ணுச்சு, நிறுத்தப்பட்டது. கோராகின் காரியத்தை நிமித்தம் செத்தவர்கள் தவிர அந்த வாதையினால் செத்து போனவர்கள் 14,700 பேர் அந்த வாதையினால் செத்து போனோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். கோராகின் கூட்டம் ஒரு பக்கம், அவன் குடும்பமாக என்ன ஆயிடுச்சு, பூமி பிளந்து செத்தானுங்க. 250 பேர் அவன் கூட பிரபலமாக இருந்தவங்கெல்லாம் அவங்கள அக்கினியில் சாகடிச்சார். 3வது மீதி இருந்தவன் சபையார் என்ன பண்ணுறான்னா, எங்கள் முற்பிதாக்கள்லாம் சாகடிச்சு, அதுமாதிரி எங்களையும் நீ என்ன பண்ணுவ, சாகடிக்க போறியான்னு முறுமுறுத்தானுங்க. இவனுக்கு என்ன ஆச்சு, வாதை வந்து 14,700 பேர் செத்தாங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த கடைசி நாட்களில் நாம் ஜாக்கிரதையாய் வாழ வேண்டும். கர்த்தருடைய ஊழியக்காரனுக்கு விரோதமாக நம்ம என்ன பண்ணக்கூடாது. நான் என்ன சொல்கிறேன், நான் பொதுவாகவே சொல்கிறேன், பொதுவாகவே ஊழியக்காரனுக்கு விரோதமாக நம்ம நாக்கு என்ன பண்ணக்கூடாது, நீட்டக்கூடாது. கர்த்தர் அதை பார்ப்பார், அதை கேட்பார். அதனால் நாம் இந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் தேவனுடைய பிள்ளைகளை, தேவனுக்காக வாழ்கிறவர்களுக்கு விரோதமாக நம்ம எந்த விதத்திலேயும் முறுமுறுக்காதபடி, அசட்டை பண்ணாதபடி அவங்க வார்த்தையை நம்ம கேட்டு நடந்தோமானால் நிச்சயமாக தேவனுடைய மகிமை நமக்கு எப்படி இருக்கும், ஆசீர்வாதமாய் மாறும். அதே தேவனுடைய மகிமை இந்த பக்கம் எப்படி ஆயிடுச்சு, அழிக்கக்கூடியதாயும் மாறுது. தேவன் ஒரு பட்சபாதம் உள்ளவர் அல்லவே. நம்முடைய தேவன் சர்வ வல்லமுள்ள தேவன். அதனால் நான் இதோட முடிக்கிறேன்.
அப்போ மகிமை என்பது நமக்கு ஆசீர்வாதத்தை தரும். அந்த மகிமையினால் நமக்கு என்னென்ன கிடைக்கும்? ஆசீர்வாதம் எப்படி வரும் சொல்லுங்க, நான் சொல்லத்தான் சொல்லுங்க. மகிமையினால் புறஜாதிகளுடைய செல்வத்தை என்ன பண்ணும்? ஜாதிகளுடைய செல்வத்தை அனுபவிப்பீங்க. வெக்கத்துக்கு பதிலாக ரெண்டிடத்தையான ரெட்டிப்பான நன்மை வரும். அப்படி மகிமையினால் கர்த்தர் நம்முடைய பட்சத்தில் இருப்பார். அவர் இருந்துட்டார்னா எல்லாமே நமக்கு திருப்தியாக மாறிடும். அல்லேலூயா. நீதியின் விருட்சங்கள் என்னப்படுவார்கள், நம்ம வாழ்க்கையில் நீடித்து நம் வாழ வைப்பார். இதெல்லாம் நம்ம வாஸ்தவல்ல. அல்லேலூயா. அதே சமயத்தில் அந்த மகிமை ஆண்டவருக்கு விரோதமான காரியத்தை செய்யும்போது அது நமக்கு வேறு மாதிரி கிரியை செய்ய ஆரம்பிக்குது. அதனால் கர்த்தருடைய மகிமையை நம்ம விபச்சாரம், வேசித்தனம், ரெண்டாவது எதிர்த்து நிற்கிறது, முறுமுறுக்கிறது, அவமதிக்கிறது, இப்பேற்பட்ட காரியங்களை நாம் செய்யாதபடி ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு பிரியமாய் நம்ம வாழணுமானால் அந்த மகிமை நம்முடைய வாழ்க்கையில் அநேக நன்மைகளை தரும். நம்ம எல்லாரும் எழுந்திருக்கலாம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோ. மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோ. பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்பவரே, ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்பவரே, ஒளியினை தந்துமே இதயத்தில் வாசம் செய்யும். ஒளி நிறைவே அருள் என்றும் தொழுதிடுவோம். ஒளி நிறைவே அருள் என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவர், மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகவே ஆண்டவர் இந்த வருஷமெல்லாம் நமக்கு வெளிச்சமாய் மகிமையாய் இருக்க போகிறார். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அநேக ஆசீர்வாதங்களை, நம்முடைய துக்க நாட்கள் முடிந்து போக போகிறது. நம்மை திருப்தியாக்கி நம்மை நடத்த போகிறார். நம்மை தேடி அநேக இந்த வருஷத்தில் வருவார்கள். நம்முடைய சபையில் அநேக ஆத்துமாக்களை ஆண்டவர் கூட்டி சேர்க்க போகிறார். அல்லேலூயா. நம்முடைய சபையில் ஒரு வெளிச்சம் உதிக்க போகிறது. நம்முடைய குடும்பங்களில் ஒரு வெளிச்சம் உதிக்க போகிறது. கர்த்தருடைய மகிமை நம்முடைய ஆலயத்தை நிரப்ப போகிறது, நம்முடைய குடும்பத்தை நிரப்ப போகிறது. எல்லா கரங்களை தட்டி நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பரிசுத்தமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, அப்பா, நாங்கள் ஆண்டவரே இந்த கடைசி நாட்களிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பழைய ஏற்பாட்டில் ஆண்டவரே எல்லாவற்றையும் எங்களுக்கு திருஷ்டாந்தங்களாய் நீர் எழுதி வைத்திருக்கிறீர். இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்கிற நாங்கள் அதைவிட இன்னும் உமக்கு முன்பாக பயத்தோடும் பக்தியோடும் உம்மை சேவிக்க, உம்மை ஆராதிக்க, உமக்கு உண்மையாய் இருக்க இன்னும் எங்களுக்கு கிருபையை தாங்கப்பா. எங்கள் ஒவ்வொரு குடும்பமும் இந்த 2026ஆம் ஆண்டில் ஆண்டவரே நன்மையிலே தங்குகிற குடும்பங்களாய், இன்னும் அநேக நன்மைகளை உங்களுடைய கரத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுகிற குடும்பங்களாய் ஒவ்வொரு குடும்பமும் மாறட்டும். ஆண்டவரே, வீடு கட்ட வேண்டும் என்று நினைக்கிற பிள்ளைகள் வீடுகளை கட்டுவார்களாக. பிள்ளைகளுக்கு திருமண காரியங்களை ஆண்டவரே பா நன்மையானவர்களை செய்வீராக. இன்னும் உடைய பிள்ளைகள் நல்ல சரீர சுகம், ஆரோக்கிய பலத்தோடு கூட வாழ்வார்களாக. ஒவ்வொரு குடும்பத்தில் வெளிச்சம் உதிப்பதாக. ஒவ்வொரு குடும்பத்தில் உங்களுடைய மகிமை
இறங்கி வரட்டும் ஆண்டவரே. கர்த்தருடைய மகிமை எங்க குடும்பத்துல வரும்போது ஆண்டவரே, ஒடுக்குகிறவர்கள் எங்களுடைய பட்சத்துல வர முடியாது ஆண்டவரே. எங்களை நோக்கி துஷ்டன் எங்க குடும்பத்தை நோக்கி வர முடியாது ஆண்டவரே. கர்த்தர் பெரிய காரியங்களை நீ செய்வீர். எங்களை கொண்டு ஆண்டவரே நீதி விருட்சங்களாய் மாற்றுவீர் ஆண்டவரே. ஆண்டவரே நாங்க ஆண்டவரே ஜாதிகளின் செல்வத்தை அனுபவித்து அவர்கள் மகிமை கொண்டு நாங்கள் மேன்மை பாராட்டுவோம். ஆண்டவர் இரட்டிப்பான நன்மை எங்களுடைய வெட்கத்துக்கு பதிலாய் உண்டாகும் ஆண்டவரே. இரட்டிப்பான நன்மை ஒவ்வொரு குடும்பத்திலையும் இந்த ஆண்டுல உண்டாகும்படியாய் செபிக்கிறேன். இதுவரைக்கும் ஆண்டவரே புறஜாதிகளுக்குள்ள எங்களுக்கு இல்ல எல்லா நிந்தையை நீர் மாற்றி ஆண்டவரே எங்களை ஆசீர்வதிக்கிறீர். அதுக்காக நன்றி. கரங்களை நல்லா தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தர் அப்படி செய்ய போறீர். அதுக்காக ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அன்பின் ஐக்கியம் இன்றும் என்ற சதா காலமும் நம் அனைவரோடு தங்கியிருப்பாராக. ஆமென்.